Hello all, today's topic contested harvest on India and genetically modified food crop. Genetically modified food crops பற்றின சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு கேஸ்க்கு ஜட்ஜஸ் வந்து 2 பெஞ்ச் ஜட்ஜஸ் ஒரு ஸ்ப்ளிட்டான வெர்டிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சைடை வந்து சொல்கிறது, ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு ஒன் சைட் ஆஃப் த பர்சன் வந்து அந்த கேஸில் விக்ட்ரி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க சைடு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கமெண்ட்டையும் சொல்லுவாங்க, அதர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டையும் சொல்லுவாங்க. அதுதான் ஸ்ப்ளிட் வெர்டிக்ட்னு சொல்லுவாங்க, ஒரு பிளவுபட்ட தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப்ஸ் அப்படிங்கிறதுல நல்ல விஷயமும் இருக்குது, இதில் ஒரு பாதிப்பான விஷயமும் இருக்குது. அந்த ஒரு பேசிஸில் தான் வந்து இப்படி ஒரு ஸ்ப்ளிட் வெர்டிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. காட்டனுக்கு மட்டும்தான் அட் ப்ரெசென்ட்டில் பெர்மிஷபிளாக இருக்குது, சரிங்களா? அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப்ஸில் காட்டன் சீட்ஸ் வந்து இப்போ வந்து இஷ்யூ பண்ணி அது பயிரிட்டுட்டும் இருக்காங்க, அது பெர்மிசிபிள் தான். பட் ஆனால் ரைஸ், வீட், டொமேட்டோ, பிரிஞ்சால், மஸ்டர்ட் இது எல்லாமே இன்னும் ரிலீஸ் பண்ணப்படலை, இன்னும் வந்து கன்சல்டேஷனில் தான் இருக்குது. ஸோ அது பாதிப்பாக இருந்தாலும் பயனுள்ளது அப்படிங்கிற நோட்டில் தான் வந்து இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இது நோட்டபிளான ஒரு இஷ்யூ, ஸோ அதை வந்து இங்கே பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ப்ரைவேட் கன்சல்டேஷன் ஆன் த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மறைமுகமான ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க ப்ராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸோட, சரிங்களா? ஒரு ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் ரெகுலேஷன் பில் 2023 என்னென்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுத்தலாம், அதை எப்படி அந்த பில் அமைக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு ரகசியமான ஒரு மீட்டிங் நடத்திட்டுருக்காங்க. ஸோ இது மக்களுக்கு தெரியணும், பப்ளிக் கன்சல்டேஷன் ரொம்ப முக்கியம், அதுதான் ஒரு லெஜிட்டிமசியாக இருக்கும் அப்படிங்கிற நோட்டில் தான் அதை பேசியிருக்காங்க. ஸோ கம்பெனிஸோட ஒரு மீட்டிங் நடத்துகிற கவர்மெண்ட் வந்து மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கண்டெஸ்டட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனில் பார்ட் எடுக்கிறது. டேக் பார்ட் இன் அ காம்படிஷன் தான் கண்டெஸ்டட், சரிங்களா? அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. சரிவர செய்யாமல், ப்ராப்பராக செய்யாமல் தவறாக செய்கிறோம் இல்லையா, அதையும் கண்டெஸ்டட்னு சொல்கிறோம், சரிங்களா? ஒரு காம்படிஷனில் பார்ட் எடுக்கிறது கண்டெஸ்டட், ராங்காக ஒரு விஷயத்தை செய்கிறது, ப்ராப்பராக செய்யாமல் ராங்காக முடியறதையும் நம்ம கண்டெஸ்டட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டார்ச்சரஸ் அப்படின்னா ரொம்ப பெயினால் சஃபர் ஆகிற ஒரு விஷயத்தை தான் டார்ச்சரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், சாகா அப்படின்னா வெரி லாங் ஸ்டோரி, சரிங்களா? இதுக்கு நம்ம க்ளூ பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த விஷயம் வந்து ரொம்ப லாங் ஸ்டோரியாக இருக்குது, ஸோ அது சாகாத வரம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்த்தோம். சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், சரிங்களா? ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் ஒரு வெரி லாங் ஸ்டோரி தான் சாகா. பிட் ஸ்டாப் அப்படின்னா ஒரு ப்ரீஃபான ரெஸ்ட். ப்ரீஃப்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன ஒரு டைமில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்டு தான் வந்து குயிக்கான ரெஸ்ட்டு தான் வந்து பிட் ஸ்டாப், ஓகேங்களா? ஒரு ஜேர்னி இருக்குது, ஒரு ரீஃபியூயல் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா, அதுதான் வந்து பிட் ஸ்டாப். ப்ராம்ப்டட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றை நிகழச் செய்தல், சரிங்களா? காஸ் சம்திங் டு ஹேப்பன் தான் வந்து ப்ராம்ப்டட், ஓகே? நெக்ஸ்ட் ஒன், லூக்ரேட்டிவ் அப்படின்னா ஒருவரை நல்லபடியாக ஏர்ன் பண்ண வைக்கிறது, சரிங்களா? அலோயிங் சம் ஒன் டு ஏர்ன் லாட் ஆஃப் மணி தான் வந்து லூக்ரேட்டிவ். நெக்ஸ்ட் ஒன், மெட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு, சரிங்களா? ஒரு அளவிடுதலுக்கு ஒரு சிஸ்டம், ஒரு ஸ்டாண்டர்டு தான் வந்து மெட்ரிக்ஸ். கேஜ்டு அப்படின்னா இது வந்து இந்த வேர்ட் நம்ம யூஸ்வலாக க்ராஸ் பண்ணுற வேர்ட். கேஜ்னா கூண்டு, ஸோ கூண்டில் இடப்படுதல் தான் வந்து கேஜ்டு. இவால்வ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிறது, படிப்படியாக கிராஜுவலாக டெவலப் ஆகி வர்றதா இவால்வ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க, ஒரு பரிணாம வளர்ச்சியை தொன்று தொட்டு அடைந்து வந்திருக்கும், அதை வந்து இவால்வ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், யார்ட் ஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம வந்து ஒரு திங்ஸ்க்கு மெஷர் பண்ணுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பேர் பண்ணுவோம், ஒரு பொருட்களை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்போம்ல, அதுதான் யார்ட் ஸ்டிக்ஸ், ஓகேங்களா? அளவுகோல் தான் வந்து யார்ட் ஸ்டிக்ஸ். ஆம்ப்ளிஃபைடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, சரிங்களா? சவுண்டு, ஒரு சவுண்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஆம்ப்ளிஃபைட், சரிங்களா? ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவோம். ஆம்ப்ளிஃபையரோட ஒர்க் என்னென்னா அதனுடைய சவுண்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஆம்ப்ளிஃபையரோட வேலை, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டீட்டெயில் கொடுக்கறது, மோராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுக்குறதையும் நம்ம வந்து ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுற நோட்டில் இருக்கிறது ஆம்ப்ளிஃபை, அதே மாதிரி ஒரு விஷயத்தை இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி இன்னும் அதிகமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதையும் ஆம்ப்ளிஃபைடுன்னு சொல்லுவோம்.
பனாஷியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டிக்கு, ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு, ஒரு டிசீஸ்க்கான ஒரு சொல்யூஷன் தான் வந்து பனாஷியா. சரிங்களா? ஒரு ரெமிடி தான் பனாஷியா. ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் ஈஸியாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அன்லீஷ்ட் அப்படின்னா கட்டவிழ்த்து விடுதல். சரிங்களா? லீஷ்னா வந்து கயிறு கட்டப்பட்ட கயிறு அப்படி தான் லீஷ்னு சொல்லுவோம். ஸோ அன்லீஷ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸை வந்து அப்படியே வந்து கட்டவிழ்த்து விடுதல். ஒரு எமோஷனாக இருக்கலாம், ஒரு ஃபோர்ஸாக இருக்கலாம். லெட் அ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸை அப்படியே அதன் போக்கிலேயே விடுறது, கட்டவிழ்த்து விடுறது தான் வந்து அன்லீஷ்ட். கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா ஒரு ப்ரைவேட்டாக சீக்ரெட்டாக வந்து ரொம்ப மறைமுகமாக நடத்துறது. சரிங்களா? அதான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நம்பகத்தன்மையோட ஒரு மறைமுகமாக நடத்திக்கிறதா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இன்டெக்ரல் அப்படின்னா உங்களுக்கு 2 மீனிங் இருக்குங்க. ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் ஆக்கிறதுக்கு நெசசரி ஆக்குறோம்ல, அது இன்டெக்ரல்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த விஷயம் ரொம்ப இன்டெக்ரலான ஒரு விஷயம், இது இருந்தால் தான் இது முழுமையடையும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை இன்டெக்ரல்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒன்றில் இன்க்ளூட் ஆகி இருக்கு இல்லையா? ஒரு ஒரு பார்ட்டாக ஒன்றில் இன்க்ளூட் ஆகி இருக்கிறதையும் நம்ம இன்டெக்ரல்னு சொல்லுவோம். சரிங்களா? 2 மீனிங் இருக்குது. அதாவது இப்படி ஒரு விஷயம் இங்கே இருக்குது, ஹோல் பார்ட், அதில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை இன்டெக்ரல்னு சொல்லுவோம். இந்த ரவுண்ட்ஸ் வந்து இன்டெக்ரல். அதே மாதிரி இந்த விஷயம் இருந்தால் தான் இது கம்ப்ளீட்னு சொல்கிறோம்ல, அதுவும் இன்டெக்ரல் தான். சரிங்களா? ஒன்றிற்குள் இருக்கக்கூடியதும் இன்டெக்ரல். இது இருந்தால் தான் இது நெசசரி, அப்படி இருந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா அதுவும் இன்டெக்ரல் தான். நெக்ஸ்ட் ஒன் அவுட்ரீச் அப்படின்னா லிமிட், எல்லை. சில்லிங்னா ரொம்ப ஃப்ரைட்டனிங். சரிங்களா? சில்லிங் அவுட் அப்படிங்கிறது ரிலாக்ஸிங்காக நம்ம வெளியில் போகிறத சில்லிங் அவுட்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல வெறும் சில்லிங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பயப்படுகிற, ஃப்ரைட்டனிங் ஆகிறது, த்ரெட்டனிங் கொடுக்கறது தான் வந்து சில்லிங். ஸ்ட்ரீமிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட்டில் ஃப்ளோ ஆகுது, கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகுது இல்லையா? அதுதான் வந்து ஸ்ட்ரீமிங். நெக்ஸ்ட் ஒன் கேஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன்பிடி தூண்டில்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து கேஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஒரு ஃபிலிம்லேயோ ஒரு மூவிலேயோ வந்து ஒரு ஆக்டரை சூஸ் பண்ணுறோம் இல்லையா? அவங்களோட ரோல் என்னன்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம்ல, அதையும் வந்து கேஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒருத்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரோலை, ஆக்டருக்கு வழங்கக்கூடிய ரோலை கேஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி மீன்பிடி தூண்டிலையும் நம்ம வந்து கேஸ்ட்னு சொல்லுவோம். டெலிபரேட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? பர்பஸாக பிளான் பண்ணி பண்ணுறது, இன்டென்ஷனலாக பண்ணுறது தான் டெலிபரேட். கேட் கீப்பிங் அப்படின்னா ஒரு அக்சஸ் வந்து கிடைக்காத மாதிரி அதை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாகவே வச்சுக்குவாங்க, சீக்ரெட்டாக வச்சுக்கிறது தான் வந்து கேட் கீப்பிங். ஸோ கேட்லேயே வந்து கீப் பண்ணி நின்றுட்டே இருப்பாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயின்சைட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கிறது, ஒரே மாதிரி ஒத்திசைந்து போகிறது தான் வந்து கோயின்சைட். அதே மாதிரி ஹேப்பன் அட் த சேம் டைம், அதே நேரத்தில் நடக்கும், கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து சேம் டைமில் நடக்கிறதாகட்டும், ஒரே மாதிரியான விஷயமாகட்டும் கோயின்சைடுன்னு சொல்லுவாங்க. கமெண்டேட்டர்ஸ் அப்படின்னா வருணனையாளர்கள் அப்படின்ட்டு மீனிங். நெக்ஸ்ட் ஒன் சீஸ்னா ஸ்டாப் பண்ணுறது. அன்ஃபஸி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை திருப்தி இல்லாமல் ஆக்குறது. என்ன மாதிரினா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பெருசாக்கி பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க பண்ணுறதெல்லாம். இதனால் இவங்க திருப்தி இல்லாமல் ஆகிறாங்கல்ல, அதை வந்து ஃபஸ்ஸின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்ஃபஸி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை இல்லாமல் அது போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல மீனிங். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன விஷயத்தையும் பெரிதுபடுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அன்ஃபஸியாக இருக்கிறது. ஃபஸினா அதுதான் மீனிங், ஆர்ப்பாட்டம். ஸோ அன்ஃபஸினா ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஆர்ப்பரிப்பு இல்லாத. நெக்ஸ்ட் ஒன் டைவர்ஸ் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு நிகழ்வுகளை தான் வந்து டைவர்ஸ்ன்னு சொல்லுவோம். பிகெட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காசான விஷயமா இருக்கிறது, ரீசனாக இருக்கிறது தான் வந்து பிகெட்டிங். ஓகேங்களா? ஸோ ஒரு பிரிங் அபவுட்னு சொல்லுவோம், இதனால தான் இது வந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து பிகெட்டிங். ஓகேங்களா? ஒரு ஃபாதர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாதர்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அவர் தான் வந்து வித்திடுறார். ஸோ அவரையும் பிகெட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதற்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ வந்து அவங்களையும் வந்து பிகெட்டிங்னு சொல்லுவோம். ஃப்ளாட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும், ஒரு வீக்னஸ் இருக்கும் இல்லையா? அதை கேரக்டரிஸ்டிக்காக கொண்டவங்களை தான் வந்து ஃப்ளாட்னு சொல்லுவோம். ஒரு ஃபால்ட், ஒரு தவறான ஒரு விஷயமோ இல்லை வீக்னஸோ ஒரு இம்பர்ஃபெக்ஷனோ வந்து கொண்டிருக்கும் கேரக்டர்ஸ் தான் வந்து ஃப்ளாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.